ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த நருட்டோ சாப்டர் 2ல் ஃபஸ்ட்டு நருட்டோ சாப்டர் 1ல் என்ன வந்துச்சோ அந்த ஏரியா தான் திரும்ப ரிம்வில்லேஜ் பார்த்திங்கன்னா மாற்றிட்டு தான் இதை கொடுப்பானுங்க. ஆனால் அதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா அங்கங்கே உடஞ்சி போய் அங்கங்கே பார்த்திங்கன்னா அந்த மேலே பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலரில் அந்த பால் சுற்றிக்கிட்டு சைடில் அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கங்கே பார்த்திங்கன்னா அந்த மண் தூசிலாம் வந்து எல்லா வீடும் உடஞ்சி கொஞ்சம் தள்ளி வச்சு சேண்டாக வச்சு பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே அந்த ஒரு ட்ரீ ஆட்டம் ஒன்று கொடுத்துருக்கான். இந்த வீடியோ நமக்கு எப்படி கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் கரீனா வீடியோ தான் அனுப்புவான். இந்த டைம் யாருன்னே அவனுக்கு தெரியல, ஒரு லிங்க் வந்துச்சு, உள்ளே போனால் இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்துச்சு. சரி உங்களுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போடலான்னு தான் இப்போ போடுறேன். எனக்கு எக்ஸாமாக இருந்தாலும் படுறேன், நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா இந்த டிவைன் ட்ரீ பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா 7 ட்ராப்பாக தான் வரும், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிளட் மூன் ஏரியான்னு ஒன்று எவ்வளோதுங்க. இது பார்த்திங்கன்னா அந்தந்த இடத்த குறிப்பிட்ட இடத்துல தான் போடுவான். அந்த பிளட் மூன்ற ஏரியாவில் போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா சூப்பர் லூட்டெல்லாம் அதிகமாகவே கிடைக்கும். இந்த லூட்டெலாம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தான் இந்த லூட்டும் இருக்கும், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ லூட்டு ஒரு இந்த மாதிரி தான் குமிஞ்சிருக்கும். தனித்தனியெல்லாம் இருக்குமான்னு ப்ரோ கேட்டிங்கன்னா அதெல்லாம் இங்கே இருக்காது. ஒரு இடத்துல குமிச்சு வச்சுருப்பான், நம்ம போய் எடுத்துக்கலாம் போங்க. எப்போயும் நமக்கு நார்மலாக நம்மளை மாதிரி தான் வீடியோ கிடையாது. யார் எனக்கு திடீர்னு எப்போயும் அப்டேட் வர வீடியோவில் ஒரு லிங்க் வந்துச்சு, உள்ளே போய் பார்த்தா இதாட்டம் வருது. சரி வாங்க பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அங்கங்கே ஏர்ட்ராப் வந்துச்சுல அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் கீழே கிடக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 லெவல் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்குங்க, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிளட் மூன் ஏரியா தாங்க கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த பிளட் மூன் பாருங்களேன், அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனால் மட்டும்தான் காமிக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அதுவே போயிடுதுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமிங்கு, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு எஃபெக்ட்ஸ்னு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா அக்காட்ஸ் குக்கிலேருந்து 5 பேர்த்துக்கான ஒரு எஃபெக்ட்ஸ்லாம் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேடரா அவனோட அந்த க்ளே வச்சு மேஜிக் பண்ணுவோம்ல அது மாதிரி ஒரு எனர்ஜி கிடச்சிருக்கு. அது பார்த்திங்கன்னா தொட்டனே ஒரு சூப்பர் மூவாட்டம் என்னமோ வருது. அந்த மூவ் வச்சு பார்த்திங்கன்னா அந்த மூவ் வச்சு பார்த்திங்கன்னா எனிமி ஒரு இடத்துல இருக்கானா திடீர்னு நம்மளாம் அந்த ஒரு பிளேடாக மாறி போய் அந்த எனிமி அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்களேன், போகிறேன் கொஞ்சம் அட்டாக் கொடுத்து டேமேஜும் கொடுக்குது, டேமேஜ் தான் கொடுக்கும், சாவல் அடிக்காது இதில் வர மாதிரி. அடுத்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தாங்க இன்னொருத்தருக்கு இவர் யாரும் நம்மளோட இது பேர் மட்டும் தெரில, இவங்க பேர் நம்ம தெரிலங்க விடுங்க. இவங்களோட பவரு செத்தாக ரிவைவ் பண்ணி விட்றாங்க, அந்த பவர் இருக்குது. இது பேர் தான் மறந்து போச்சு எனக்கு. அடுத்து வேறுங்க நம்மளோட அக்காட்சுக்கியில் இருக்க யார் இது பவர் என்ன இட்டாச்சியோட பவர் தாங்க இது. இட்டாச்சி பார்த்திங்கன்னா அந்த குளோவாலில் போய் நெருப்பி விட்டு டேமேஜும் எனிமிக்கு தருது. அடுத்து யாரோட பவரு அடுத்து இது வந்து அந்த கோனான் அக்காட்சுக்கியில் இருப்பாள், அவளோட பவர். அந்த ஒரு ஸ்பைடர் போய் பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணுற மாதிரி இந்த ஒரு அவளோட பவரில் பார்த்திங்கன்னா அந்த பேப்பரை வச்சா எனிமி சாவடிக்குது. ப்ரோ இதில் வர மாதிரி சாவடிக்குன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வராது, கொஞ்சம் டேமேஜ் ஒரு 50-70 அப்படி கொடுக்கும், அதை தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு எக்ஸாம் இருந்தும் உங்களுக்காக நான் வீடியோ போடுறேன், ப்ளீஸ் எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா தலைவன் ஒபிட்டோவோட பவர் தான் வந்திருக்கு. ஒபிட்டோ பவர் என்னென்னு கேட்டிங்கன்னா வாங்க அதையும் பார்த்துடலாம். ஒபிட்டோவோட பவர் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கையிலேருந்து பார்த்திங்கன்னா எனிமி இழுக்க வைக்கிதுங்க கொஞ்சம் பக்கத்தில் என்றதை. நமக்கு தான் சொல்லிகிட்டே இருந்தேன்ல, நமக்கு பார்த்திங்கன்னா அந்த வராச்ச மர பண்டில் தான் ஃப்ரீயாக வரும், அதோட இன்ட்ரோ தாங்க இதையும் பார்த்துக்குங்க. எப்படியோ பண்ணி வச்சுருக்கான் போங்க. சரி இந்த மாதிரி உடனே வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். 2-3 பேர் பார்த்தாலே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க கொஞ்சம் நல்லா இருக்குது மனசு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக்கும் பண்ண மாட்டேங்க, ரீமேக்ஸ் தான் எல்லாம் பண்ணி பார்க்குறீங்க. பாய் கைஸ்.